தாமோதர மாமா குத்தம் சொன்னாலும் என் மாமியார் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல, அது போதும். அந்த நேரம் தாங்க என் வாழ்க்கையில பொன்னான நேரம். மாமியார் கிட்ட மருமகன் நல்ல பேர் வாங்குறது சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? நான் கொடுத்து வச்சவங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பெண்கள் என்னமா யோசிக்கிறீங்க? போதும் வாங்க, சாப்பாடு போடுறேன், சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. அப்புறம் பாட்டியும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, வரும்போது அவங்களே கூட்டிட்டு வந்துருங்க. வாங்க. ஐயோ அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், நான் உங்களுக்கு கொண்டு வரேன், வாங்க. அப்பா, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எதை பத்தி? என் கல்யாணத்து மேல இருக்கு. நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும். ஆனா உங்க தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை வரல. நம்ம டீம்ல இருந்து அவங்க விக்கெட் விழுந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? நீங்களே பாத்தீங்கல்ல சக்திக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னு. அவ குணத்தை பத்தியும் நடத்தைய பத்தியும் அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாங்களே. எனக்கு என்னமோ அவங்க சக்திய மனசார ஏத்துக்கிட்டாங்களோன்னு தான் தோணுது. அதெல்லாம் இல்லம்மா. உன் அத்தையை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவ பேச்சு கவிதை மாதிரி, உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும், வெளியே ஒரு அர்த்தம் இருக்கும். சக்தி மேல திருட்டு பட்டம் சுமத்த நான் முயற்சி பண்ணப்ப என் தங்கச்சி சக்திக்கு ஆதரவா பேசின பத்தி தானே நீ சொல்ற. எனக்கு என்னவோ அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. ஒரு உள்ளர்த்தமும் இல்ல, வேற எந்த சூட்சமும் இல்ல. சக்தியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மனசார சொல்றேன், அவ அந்த மாதிரி இல்ல. ஒருத்தி ஏழையா இருந்தா அவ திருடியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுவும் இது யார் வீடு? அவ வீடு. சொந்த வீட்லயே யாராவது திருடுவாங்களா? இல்லங்க, சான்ஸே இல்ல. ஏங்க என்ன நினைச்சு அப்படி என்ன கேட்டீங்க? சூட்சமும் இருக்கா, உள்ள அர்த்தம் இருக்கான்னு? சக்தி மேல சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கு எதிரா நான் சதி பண்றேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு கண்ணை உறுத்துது, தண்ணியா வருது. செக்அப் பண்ண என்ன ஆச்சுன்ட்டு ஒரு 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல படிச்சேன்னு வச்சுக்க, தலை வலிக்குது. கண்ணாடியிலையும் இருக்கலாம், கண்டபடி என் மேல பழி போடுறதுனாலையும் இருக்கலாம். டென்ஷன், எரிச்சல், கோவம் யார் மேல இருந்தாலும் முதல்ல அது நம்மளதான் பாதிக்கும். கோவம் தலைவலியை கூட கொண்டு வந்துடும். நீ தலைவலின்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஞாபகம் வருது. நேற்று ராத்திரி பாவம் அம்மா கூட ஏதோ தலைவலியா, சரியா தூங்கவே இல்லைன்னு சொன்னாங்க. எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்து வந்துடுறேன். போங்க போங்க, டாபிக்க மாத்தி பேசுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? புரிஞ்சா சரி. பாத்து 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 பாட்டி, இப்ப எப்படி இருக்கு பாட்டி உங்களுக்கு உடம்பு? உன் பொண்டாட்டி சக்தி என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்னடா குறைச்சல்?